வாட்ஸ்அப்பில் டிசப்பேரிங் மெசேஜ் அப்டேட் வரும்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா நேற்று வந்து பார்க்கும்போது எல்லா நியூஸ்லையுமே வாட்ஸ்அப் டிசப்பேரிங் மெசேஜ் சொல்லி தான் வந்து நியூஸஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் ஒரு அப்டேட் வாட்ஸ்அப் தரப்புலேருந்து இருந்துச்சு. அந்த அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு ஆர்வமாக செக் பண்ணி பார்த்தேன். டிசப்பேரிங் மெசேஜ் அப்டேட் கொடுக்கல. அதை தவிர வேறு ஃபீச்சர்ஸை சிலர் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில். அதை பற்றி டீடைல்ஸாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. வாட்ஸ்அப் பீட்டாவில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அப்கமிங்கில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நார்மல் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. நீங்கள் இந்த 3 ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களோட குரூப் செட்டிங்ஸில் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, உங்களோட குரூப்பில் இமேஜ் ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் இது வரைக்கும் நீங்கள் உங்களோட இமேஜ் அண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து செட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் எமோஜிஸும் செட் பண்ணிக்க முடியும். எஸ், உங்களோட குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சிலதாக வந்து ஷோவாக இருக்கும். அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் இந்த யூஐலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இமோஜிஸ் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 கலர் இருக்குது. பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எமோஜி செட் பண்ணனாலும் செட் பண்ணலாம். அல்லது நீங்கள் உங்களோட ஸ்டிக்கர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர்ஸும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இமேஜ் அண்ட் ஸ்டிக்கர்ஸுக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து சில இமோஜிஸ் எல்லாமே செட் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் செட் பண்ணுமோ உங்களோட குரூப்புக்கு, அந்த குரூப்புக்கு எந்த விதமான குரூப் நேம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்கூலாக அல்லது காலேஜா அல்லது என்டர்டைன்மெண்ட்டாக அல்லது குரூப்போட நேம் தகுந்த மாதிரி எந்த இமேஜ் வைக்கணுமோ அந்த இமேஜுக்கு அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்டிக்கர்ஸை செட் பண்ணுறாலும் ஈஸியாக வந்து ஸ்டிக்கர்ஸும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்டேட் குரூப் செட்டிங்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் இது குரூப் அட்மினாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு அட்மினாக இல்லாத பட்சத்தில் அந்த அட்மின் வந்து அவங்களுக்கு குரூப்பில் ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. குரூப் செட்டிங்ஸில் இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை யார் வேணும், ப்ரொஃபைல் ஐக்கான் நேம் யார் வேணால் சேஞ்ச் பண்ணிக்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யார் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அல்லது ஒன்லி அட்மின் கேன் சேஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் குரூப்பில் ப்ரொஃபைல் இமேஜ் வந்து செட் பண்ண முடியாது. ஒன்லி அட்மின் மட்டும் தான் செட் பண்ண முடியும். அதை நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கும் போது அட்மின் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஃபியூச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸ்டேட்டஸில் வந்து வாய்ஸ் கால் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அந்த அப்டேட்லேயே சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வர அப்டேட்டில் வாய்ஸ் கால் பக்கத்தில் வீடியோ காலும் ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபீச்சர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து யாராவது வந்து பார்த்துட்டீங்க, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற பர்சனை உடனடியாக நீங்கள் வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால் நீங்கள் பேசணும்னு நினைக்கும் பட்சத்தில் மேலே அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மியூட், வியூ கான்டாக்ட், வாய்ஸ் கால்னு ஒரு அப்டேட் இது வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்டேட் மூலமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. வீடியோ கால் ஆப்ஷனும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஷார்ட்கட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஃபீச்சரானு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு பர்சன் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வாய்ஸ் கால் வீடியோ கால் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கால் வீடியோ கால் பேசிக்க முடியும். மூணாவது ஃபீச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸ்டிக்கர்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ப்ரோ ஸ்டிக்கர்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறது? இது ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஒரு இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி வச்சிருக்க மாதிரி, ஆட்டோ கண்ணாடி இப்படி இருக்கிறது இப்படி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. என்னதுன்னா, இப்போ நான் புதுசாக வந்திருக்க அந்த அப்டேட் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட ஸ்டிக்கர்ஸை நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ் பக்கத்துலேயே அந்த ஃபார்வர்ட் அந்த ஏரோ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதே சேம் ஸ்டிக்கர் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐக்கான் இல்லை, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த ஐக்கான் ஷோவாக இருக்கும். இந்த அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அப்டேட்டில் கிடையாது. சின்னதாக ஒரு ஃபீச்சர் அங்கே இருக்கிறத இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டிக்கர்ஸில் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் இருந்த மாதிரி டக்குன்னு அப்படியே யாரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கா நீங்கள் சென்ட் பண்ணுமோ ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது இமேஜோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஏரோ ஐக்கான் ஷோ ஆகிருக்கும். அந்த ஃபார்வர்ட் ஐக்கான் வந்து ஷோ ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் சின்னதாக ஒரு ஃபீச்சர் ஃபார்வர்ட் ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த 3 அப்டேட் தான் வந்து என் கண்ணில் வந்து மாட்டுச்சு அப்டேட் பண்ணதில். மேபி வருங்காலத்தில் வந்து நிறைய ஃபீச்சர் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அடுத்த அப்டேட்டில் வந்து டிசப்பேரிங் மெசேஜ், டெலிட் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்டேட்டஸ் அன்டூ பண்ணிக்கிற மாதிரியும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒவ்வொன்றையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பற்றியில் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் ஒரு நாளோடய உங்களை சந்திக்கிறேன்.